இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 66 அதிகாரம் 13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, ஆனால் என் தேவன் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய ஆவியானவர் உங்களை தேறுதல் அடையும்படியாய் உங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வியாதியின் சூழ்நிலையோ, ஒருவேளை கடனின் சூழ்நிலையோ, ஒருவேளை எந்த சூழ்நிலையில நீ திகைத்து இருக்கிறாயோ, ஆண்டவர் அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஒரு தாயை போல் அவர் உன்னை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் தேடி வரும்பொழுது அவர் உங்களை அணைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு இளைய குமாரன் தகப்பனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய எல்லா ஆஸ்திகளும் எடுத்துக்கொண்டு உலகத்தின் காரியங்களுக்குள்ள நுழைந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்துட்டு தன் தகப்பனிடத்தில் அவன் திரும்பி வரும்பொழுது தன் தகப்பன் தூரத்திலிருந்து அவனை பார்த்து என்னுடைய மகன் வருகிறான் என்று சொல்லி அவர் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அழுக்கு வஸ்திரமோ, அவனுடைய கிழிஞ்ச வஸ்திரமோ, அவன் எல்லாவற்றையும் இழந்து வந்ததை அவன் தகப்பன் பார்க்கல. என் மகன் எனக்கு திரும்பி வந்தான் என்று சொல்லி அவனை மீண்டும் அலங்கரித்து அந்த நாளை ஒரு பண்டிகை போல கொண்டாடினதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் எதை நீ இழந்தாயோ, எந்த சூழ்நிலையில நிற்கிறாயோ, ஆனால் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு இடத்துல ஓடி வரும்பொழுது அவர் உன்னை அணைத்து கொள்கிறவராயிருக்கிறார். அவர் உன்னை தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் உன்னை ஆற்றுகிறவராயிருக்கிறார். அந்த அன்பு தான் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தகப்பன் உன்னை தேற்றுகிறவராயிருக்கிறார். இந்த நாளை நீ மனமகிழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கும்போது நீ அந்த எருசலேமின் தேறுதலையும் ஆறுதலையும் பெறுவாய் என்று சொல்லி உன்னை வாழ்த்துகிறேன். God bless you.